நான் இப்போ சிஎஸ்கே தோக்குற மாதிரி இருந்தால் கூட தோனி ஆடுறதை பார்க்கணுன்றதுக்காக அது போதும்னு இருக்க மாதிரி இப்போ அவருக்கு கமெண்ட்ரிக்காக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது நிலமை. நானும் அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். இதை கேட்டிங்கன்னா ஐ எம் யுவர் ஃபேன் ஆஃப் யுவர் கமெண்ட்ரி ஆல்சோ ஆர்ஜே பாலாஜி. தேங்க்யூ நீங்கள் வந்தது. அப்புறம் இந்த அடையாளம், ஸோ இது வந்து நம்ம வாங்கவே முடியாது, அதுவாக அமையர் தான். ஸோ நான் யாருன்ற கேள்வி எனக்குள்ளே வரும்போது தான் நான் சும்மா போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து ஒரு கதை உருவாகி நான் யாருன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்கிற ஒரு 29 வயசு பையன். நீ பெரியவனை ஆனதும் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டால் நான் பெரியவனை ஆகணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன்னு அவ்வளோதான் ஒரு பர்பஸே இருக்கிற ஒரு பையன். அவன் லைஃப்குள்ளே ஏர்லி 20s இருக்கிற ஒரு பொண்ணு, தெளிவாக ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து ட்ராவல் ஆகிறதுல தன்னைத்தானே அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு படமாக அது உருவாச்சு. இதில் எனக்கு நிறைய விஷயங்கள் 29 வயசில் தான் நடந்ததுன்னும் போது எனக்கு இதுதான் டைட்டிலாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா இதோட பர்ஃபெக்ட் டைட்டில் எனக்கு கிடைக்காது. எப்படி சொல்லணுன்னா, இப்போ கார்த்திகேயன் சந்தானம் சொன்ன மாதிரி நான் யார் அப்படின்னு அவருக்கு இருந்த கேள்வி மாதிரி எனக்கும் இருந்துச்சு. நான் அதை சொல்லிட்டேன், திரும்ப அதையே சொல்ல விரும்பல. அப்போது இந்த டைட்டிலே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ 29 போட்டு இதை புரிய வைக்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது. டோர் நம்பருன்றாங்க, பஸ் நம்பராக இருக்குமோ, டேட்டாக இருக்குமோ அப்படின்னு வருது. அதெல்லாம் இல்லை, ஏஜ்ன்றதே அதோட தனித்துவத்தை கொண்டாடுறதுக்கே இந்த டைட்டிலுக்கே ஒரு போராட்டம் இருக்குதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சும்மா கொஞ்ச நாள் முன்னாடி யோசிக்கும் போது தான் ஆமாம் இல்லை இப்படி ஒரு டைட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு.